நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருடத்தை தேவன் நமக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி தரும்படியாக எங்கள் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவரும், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று இங்கு தீர்க்கதரிசி எழுதுகிறார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்ற வார்த்தை உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு என்ற இடத்திலும் இஸ்ரவேல் என்ற இடத்திலும் இந்த ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்ற மனிதனை குறித்தும் இஸ்ரவேல் என்ற அந்த மனிதனின் மாற்றப்பட்ட தன்மையை குறித்தும் நான் இந்த புதிய வருடத்திலேயே நாம் அறிந்து கொள்கிறோம். இதுதான் நமக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளாக இருக்கிறது. யாக்கோபு என்பவனை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அவனை முன்னறிந்து சிருஷ்டித்தவர் தேவன். ஆனால் இஸ்ரவேல் என்ற அனுபவம் அவனுக்குள்ளே உருவாக்கப்பட்ட அனுபவமாக இருக்கிறது. He created Jacob, but he formed Israel. இஸ்ரவேலை அவர் உருவாக்குகிறார் என்ற இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் உருவாக்கப்படுகிறான். இந்த இஸ்ரவேல் பேர் சொல்லி அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் இந்த யாக்கோபு முன்குறிக்கப்பட்டவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அழைக்கப்பட்டவர்களாக, முன்குறிக்கப்பட்டவர்களாக, அழைப்பின்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று எழுதும். இந்த யாக்கோபை தேவன் முன்குறித்திருக்கிறார். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே முன்குறிக்கப்பட்ட ஒரு யாக்கோபு அவனை இஸ்ரவேலாக உருவாக்கும்படியான அவனுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யாக்கோபின் வேர் என்பது கிறிஸ்துவிலே இருக்கிறது. இந்த யாக்கோபின் முதற் பலன் என்பது கிறிஸ்துவிலே இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அங்கே யாத்திராகமும் 31ஆம் அதிகாரத்திலே பெசலேயேலையும் அவனோடு கூட அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சிருஷ்டிக்க போகிறவர், அங்கே உருவாக்கக்கூடிய வேலையிலே இருக்கக்கூடியவர்களையும் அவர் பெயர் சொல்லி அழைத்தார். ஆபிரகாமை தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். மோசேயை தேவன் பெயர் சொல்லி அழைத்த தேவன். அங்கு யோசுவாவை தேவன் பெயர் சொல்லி அழைத்த தேவன். இந்த பெசலேயேலையும் அவனோடு வேலை செய்யக்கூடிய ஞானத்தை கொடுக்கும்படியாக அந்த சகோதரர்களை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். அது மாத்திரம் அல்ல, அங்கே தானியேலை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர்களை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே முன்னறிந்த தேவன். நம் ஒவ்வொருவரையும் கூட தேவன் முன்னறிந்து அழைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாக இருக்கும்படி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நாம் அவரால் அழைக்கப்பட்ட ஜனம், நாம் அவரால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யாக்கோபை அவன் பிறப்புக்கு முன்பாகவே தேவன் முன்குறித்திருக்கிறார். எப்படி அவனுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை தேவன் அழைத்தாரோ, எப்படி ஈசாக்கை வாக்குத்தத்தத்தின்படி பெயர் சொல்லி பிறப்பித்து அவனுடைய சந்ததியை தேவன் வளரச் செய்தாரோ, அப்படியே இந்த யாக்கோபையும் தேவன் முன்குறித்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த முன்குறிக்கப்பட்ட யாக்கோபு என்பவனுடைய வேர் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யாக்கோபின் தேவன் என்பவர் ஆபிரகாம், ஈசாக்குடைய தேவன். அவர் என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் என் பிதாவாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லிதான்
யாக்கோபு வளருகிறான், யாக்கோபு தன் சந்ததியை வளர்க்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த யாக்கோபு என்பவன் பிறந்திருக்கிறான், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு இஸ்ரவேலை தேவன் உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய முன்னோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த யாக்கோபை குறித்து தீர்க்கதரிசியை கொண்டு எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கை என்பது ஒரு கடினமான பாதை தான். முதலாவது அவன் தாயோடு அங்கே கூடாரத்தில் இருந்த ஒரு சுபாவம் உள்ளவனாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டு அங்கே உருவாக்கப்பட்ட யாக்கோபு என்றாலும் கூட ஒரு கட்டத்திலே தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை அடையும்படியான ஒரு காரியத்திலே தன் தாயுடைய சொல்லின்படி நடக்கக்கூடிய ஒரு நடத்திப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த யாக்கோபை குறித்து ஏசாவுடைய கூற்று என்ன? அவன் எத்தன் என்னை 2 முறை ஏமாற்றினானே என்று அங்கே ஏசா சொன்னாலும் கூட தேவன் அவனை அங்கீகரித்து நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார். ஏனென்றால் இந்த ஏசாவின் வேர் என்பது கசப்பான வேராக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதற் பலன் என்ற இடத்திலே புதிய ஏற்பாட்டிலே மேசியா தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் முதற் பலனாகிய மாவு. இயேசு கிறிஸ்து தான் அந்த வேர். அந்த முதற் பலனாகிய மாவோடு இசைந்து நாம் அவரோடு சேர்ந்து அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அவருடைய சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அவருடைய வேர் இயேசு கிறிஸ்து தான் வேர் என்ற இடத்திலே நாம் அவருடைய வேருக்கும் சாருக்கும் உரியவர்களாக மாற வேண்டும். அவர்தான் செடி, நாம் கொடிகள் என்ற இடத்திலே கனி கொடுத்து வாழ வேண்டும். ஆனால் ஏசாவின் வேர் என்பது அங்கே கசப்பான வேர் என்று எபிரேயர் நிருபக்காரர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். எந்த ஒரு சகோதரனை பயக்கக்கூடிய கசப்பும் உண்டாக வேண்டாம். எந்த விதமான கசப்போ புளிப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். பழைய புளித்த மாவோடே நாம் காணப்படக்கூடாது என்று சொல்றோம். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே யாக்கோபு அங்கே தன் வீட்டை விட்டு அங்கே போகக்கூடிய இடத்துல அவன் தாயும் தகப்பனும் அவனை அனுப்பக்கூடிய இடத்துல யாக்கோபுடைய வாழ்க்கை என்பது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு அவன் போகிறான். அங்கே ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே தேவனுடைய நடத்திப்பு என்பது ரெபேக்காளுக்கு கொடுக்கப்பட்டு ரெபேக்காள் மூலமாக தான் இந்த யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்துக்கு வழிநடத்தப்படுகிறான். ஆனால் அங்கே யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்ற இடத்துல ஏசாவுடைய வார்த்தைகள், அவன் எத்தன் ஏற்கனவே என்னை ஒரு முறை ஏமாற்றி இருக்கிறான், இப்பொழுதும் ஏமாற்றி விட்டான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அது ஈசாக் அங்கே ஏசாவுடைய கூற்றாக இருக்கிறதே தவிர ஈசாக்கு அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளவில்லை. அவனை ஆசீர்வதித்தே அவன் ஆசீர்வாதமாகவே இருப்பான் என்பது முன்குறிக்கப்பட்டதின் தெரிந்து கொள்ளப்பட்டதின் உறுதிப்பாடாக இருக்கிறது. நம்மை யார் அங்கீகரிக்க வேண்டும்? நம்மை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். நம்மை நம்முடைய ஆவிக்குரிய பிதாக்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. தேவனே அவனை ஆசீர்வதிப்பேன்னு ரெபேக்காள் கிட்ட சொன்னாலும் கூட ஈசாக்கு கை வைத்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தின் அந்த பரிபூரணத்தை அவன் அடைந்து கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதம் அவனுடைய ஜீவியத்திலே லபிக்கும் என்பதாக இருக்கிறது. ஏனென்றால் ஈசாக்கு எழுத்தின்படி யாக்கோபுக்கு தகப்பன் மாத்திரமல்ல, அவன் ஆவிக்குரிய ஆசாரியன் தகப்பன் என்ற இடத்திலே இருக்கிறான். அவன் கை வைத்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும். 2 அங்கீகாரம். தேவன் நம்மை அங்கீகரிக்க வேண்டும், தேவனுடைய நடத்திப்பு நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்ற இடத்துல 2 இருக்கிறது. அந்த நடத்திப்பு என்ன சொல்லுகிறது? நான் அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வாதமாகவே இருப்பான் என்று சொல்லுகிறான். இந்த ஒரு ஆசீர்வாதம் தான். 3 விதமான சந்தேகமான வார்த்தைகள் ஈசாக்கின் இடத்தில் வந்தாலும் கூட ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதிலே ஒரு தடையும் ஏற்படவில்லை. 3 விதமான பிரச்சனையான கேள்விகள் அங்கு எழுப்பினாலும் கூட அந்த கேள்விகளினால் எந்த விதமான தேவனுடைய காரியத்திலே பாதிப்பு வரவில்லை என்ற இடத்துல ஏசா 3 விதமான கேள்விகளை கேட்கிறார். இந்த ஒரு ஆசீர்வாதம் தானா, என்னையும் ஆசீர்வதியும் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் தானா, எனக்கு என்று ஒன்றும் இல்லையா என்று அவன் கேட்ட இடத்துல ஒன்றுதான் ஆசீர்வாதம், நீ உன் பட்டயத்தினால் பிழைப்பாய் என்ற இடத்துல இருக்கிறது. இந்த ஆபிரகாமின் நிமித்தம் எப்படி அவனுடைய எழுத்தின்படியான சந்ததிகளும் எழுத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதை போலவே இங்கே ஈசாக்கின் நிமித்தம் ஏசாவின் சந்ததியும் எழுத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய சுதந்திரம் என்பது அங்கே யாக்கோபில் தான் நிலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். யாக்கோபு தான் ஈசாக்கின் சரியான சுதந்திரவாளியாக அங்கே வெளிப்படுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். யாக்கோபில் தான் தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடிய இடத்திலே அங்கே 12 கோத்திரங்கள் பிறப்பிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவன் அங்கே நடத்திப்பின் பேச்சை கேட்டு கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்கிறான். ரெபெக்காள் ஆகட்டும், அவர் என்னை சபித்தார் என்றால் அங்கே நலன் புலன் எதாக இருந்தாலும் நடத்திப்பு பார்த்து கொள்ளும் என்ற இடத்தில் தான் அந்த வார்த்தை வெளியாக்கப்படுகிறது. ஆனால் ஏசா ஒரு நாளும் தன் தாயின் தகப்பனையும் அவன் கனம் பண்ணினதாக எங்கும் எழுதப்படவில்லை. தகப்பனோடு அவன் இசைவாக இருந்தான், எங்கும் ரெபெக்காளோடு அவனுக்கு பேச்சுவார்த்தை இருந்ததாக எங்கும் எழுதப்படவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். எங்காவது ஏசா ரெபெக்காளோடு இணக்கமாக நடந்தார் என்று இருக்கிறதா? இல்லை. ஒன்றாக வருவார், போவார், இருப்பார். நாம் நடத்திப்போடு இருப்பது என்பது சரீர பிரகாரமாக இருப்பது அல்ல. நாம் ஆவிக்குரிய ரீதியிலும் நம் மனதிலும் நம் இருதயத்திலும் அவர்களோடு இசைந்து இருக்க வேண்டும். அதுதான் விஷயம். யாக்கோபு அங்கே ஈசாக்கின் வீட்டிலே யாக்கோபு இருந்தது போல ஏசா இல்லை. ஆனால் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தார்கள். அப்ப யாக்கோபை காட்டிலும் ஏசாவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கலோ, ஆனால் அதிலே அவர் நிலைக்கவில்லை. அந்த முன்னுரிமைகளை, அந்த அதிகாரங்களை அவன் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு தன் வளமையின்படி வாழ நினைத்து அவன் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் மனவேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு குமாரனாக இருந்தான். அவனுடைய வழிகள் ரெபெக்காளுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் என்ன, குமாரன் தானே என்றுதான் அவனை சகித்து போகிறார்கள். அந்த சகிப்பையே அவன் சாதகமாக்கி முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறான். அதுக்கு சாத்தியம் இல்லை. தேவனுடைய நிர்ணயத்தின்படிதான் காரியங்கள் நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். யாக்கோபு இந்த வீட்டை விட்டு அனுப்பப்படுகிறதுனால அவன் ஈசாக்குக்கு குமாரன் இல்லை என்றோ, ஈசாக்கின் ஆவிக்குரிய சந்ததி இல்லை என்றோ, அவன் விழுந்து போனவன் என்றோ சொல்ல முடியுமா? முடியாது. யாக்கோபு சரீர பிரகாரமாக எங்கே சென்றாலும் அவன்தான் ஈசாக்கின் ஆவிக்குரிய சந்ததி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த யாக்கோபு அவன் வீட்டிலிருந்து அனுப்பப்பட்ட இடத்துல முதலாவது அவன் ஒரு இடத்தில் போய் அவன் தன் தலைக்கு கல்லை வைத்து படுக்கிறான். அதான் பெத்தேல். பெத்தேல் என்பது யாக்கோவுக்கு சமாதானமான ஒரு இடம். பெத்தேல், பெத்தேல் என்றால், பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. அங்கே அவன் தலைக்கு ஒரு கல்லை வைத்து தூங்குகிறான். அது கிறிஸ்து, அது கல், அது கண்மலை என்ற இடத்திலே வனாந்தரத்திலே யாக்கோபுக்கு ஒரு கல், வனாந்தரத்திலே யாக்கோபின் சந்ததிக்கு ஒரு கண்மலை. இது ரெண்டுமே கிறிஸ்துதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுத்து தூங்குகிறான். பெத்தேல். இந்த பெத்தேல் தேவனுடைய வீட்டை குறித்து அறிவில்லாதவனுக்கு பெத்தேல் என்பது ஒரு குழப்பத்தின் இடம், ஒரு போராட்டத்தின் இடம். இன்றைக்கு பெத்தேலை குழப்பத்தின் இடமாகவும் ஒரு போராட்டத்தின் இடமாகவும் அடையாளப்படுத்தக்கூடிய அறிவியலிகள் இருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் பெத்தேலை குறித்த அறிவை அடைந்து கொள்ள வேண்டும். புத்தி கெட்டவர்கள் பெத்தேலை குழப்பத்தின் இடமாக நினைக்கிறார்கள், போராட்டத்தின் இடமாக நினைக்கிறார்கள். அவனுக்கு தேவனை குறித்த அறிவு எல்லளவும் இல்லை என்பதாக இருக்கிறது. பெத்தேல் என்பது சமாதானத்தின் இடம். அவன் அங்கே தலைக்கு கல்லை வைத்து சமாதானமாக நித்திரை பண்ணி ஒரு தரிசனத்தை காண்கிறான். அது தேவனுடைய பரத்தின் வீட்டை குறித்த தரிசனம். அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருக்கிறார்கள். அது புதிய பூமி, புதிய வானம் என்று அடையாளப்படுத்தும். அதுக்கு மேலாக இருந்து தேவன் பேசுகிறாரே, அதுதான் புதிய எருசலேம், அதுதான் சியோன். அங்கே சியோனோடு எருசலேம் ஒருங்கிணைப்பாக, இசைவிணைப்பாக கட்டப்பட்ட நகரம். இசைவு, இணைப்பு இருக்க வேண்டும். நடத்தி போடு ஒரு இசைவும், நடத்தி போடு ஒரு இணக்கமும் இருந்தால்தான் இசைவு இணைப்பாகிய எருசலேமை நாம் அடைய முடியும், இசைவிணைப்பாகிய சியோனை நாம் அடைய முடியும். நடத்திப்பை எதிர்க்கிறதும்
நடத்திப்பை அவமானப்படுத்துகிறதும் நடத்திப்புக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் நாம் இசைவு இணைப்பு என்ற இடத்திலே கொண்டு வர முடியாது. மேலான சத்தியங்களை பேசலாம், மேலான ஜீவியம் நமக்கு இருக்கலாம், குற்றப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம். மேன்மையான குற்றப்படுத்தப்படாத கரையில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தாலும் கூட அப்போஸ்தல உபதேசத்தின் இணக்கம் இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை அது சூனியம்தான், ஒன்றுமில்லை, ஜீரோ. இந்த உபதேச கட்டுப்பாடுகளும் ஒருங்கிணைப்புகளும் இசைவிணைப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை எவ்வளவு மிகப்பெரிய பரிசுத்த வாழ்க்கையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உபதேசத்தின் வெளிச்சங்கள் இருந்தாலும் கூட இந்த கோட்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது அது விரத்தம், விரயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது வேஸ்ட். யாக்கோபுடைய வாழ்க்கை என்பது நடத்தி போட அவன் சரியாக இருந்தவன். அவன் தனித்து விடப்பட்ட இடத்திலே அங்க அவன் தாய் இல்லையே, இவ்வளவு நாள் இருந்த தாய் இல்லை. ஆனால் அதை குறித்த கவலை இல்லாதபடிக்கு தேவனே அவனை நடத்தக்கூடிய இடத்திலே பெத்தேல் அவனுக்கு இருக்கிறது. அந்த கல்லை அவன் தூணாக்கி அங்கே ஒரு உடன்படிக்கையை பண்ணி அவன் தன் பிரயாணத்தை தொடர்கிறான். நம்முடைய தேவன் ஒரு உடன்படிக்கையின் தேவன். நம்முடைய தேவன் உடன்படிக்கையை காக்கக்கூடிய தேவன். நம்முடைய தேவன் உடன்படிக்கையை காக்கிறது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவனே அவனை நடத்தி கொண்டு போய் அவனை சரியாக நடத்தி கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை பெத்தேலிலேயே யாக்கோபுக்கு கிடைச்சிருச்சு. நான் போய் திரும்பி வருவேன், நான் அவருக்கு தசமபாகம் கொடுப்பேன் என்ற ஒரு நியமத்தை அவன் உண்டாக்குவார். முதலாவது தசமபாகம் கொடுத்தவர் அவர் ஆபிரகாம், மெல்கிசேதேக்குக்கு கொடுத்தார். ஆனால் அதன் தொடர்ச்சியை நியமமாக மாற்றியவன் யாக்கோபு என்பதை நான் தெரிவிக்கிறேன். நான் போய் என் தகப்பன் வீட்டுக்கு சுகபத்திரமாக திரும்பினால் என் எல்லாவற்றிலும் நான் உண்மை கனம் பண்ணுவேன் என்ற இடத்திலே அவன் வாக்குதத்தம் அங்கே நிறைவேற்றக்கூடிய இடத்திலே அவன் ஒரு வாக்குறுதியை அங்கே வைத்து போகிறான். இந்த யாக்கோபை தேவன் ஜெயமாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த யாக்கோபு அங்கே லாபானுடைய வீட்டிலே போனாலும் கூட யாக்கோபினால் லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம் முன்குறிக்கப்பட்டவர்களானால், நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்களானால், நாம் நடத்தி போட உபதேச ஒழுங்குகளோடும் சரியாக இருப்போமானால் நம்மை கொண்டு தேவன் அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த யாக்கோபினால் தான் லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அது ஏதோ ஆடு மாடு குட்டி போட்டதுன்னு நினைக்க கூடாது. ஆடுகள் குட்டிகள் போட்டதும் ஆசீர்வாதம் தான் எழுத்தின்படி. அது மாத்திரமல்ல, லாபானுக்கு ஆண் பிள்ளைகளும் அதுக்கு பின்புதான் பிறக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து. லாபானுக்கு அதுவரை ஆண் பிள்ளைகள் சுதந்திரவாளிகள் இல்லை என்பதற்கு அடையாளம் அவனுடைய பெண்கள் தான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். இதுதான் லாபான் கண்டுகொண்டார். யாக்கோபோடு தேவன் இருக்கிறார், யாக்கோபின் தேவன் பெரியவர், சர்வவல்லமை உள்ளவர், அவருடைய பிதாக்களின் தேவன் பராக்கிரமம் செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என்பதை லாபான் அறிந்து கொண்டுதான் சொல்லுகிறான், நீ என்னோட இரு அப்படின்னு. ஆனால் யோசேப்பு பிறந்தவுடனே அங்கே ஒரு விடுதலை உண்டாகிறது. யோசேப்பு பிறந்துதான் யாக்கோபு லாபானுடைய வீட்டை விட்டு அங்கு விடுதலையாக்கப்படுகிறான் என்பது யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிறக்கும் பொழுது நாம் உலகத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், நாம் மாம்சத்தில் இருந்தோம், பிசாசில் இருந்தோம், முற்றிலுமாக விடுதலையாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்ம பிறந்த உடனே என்ன நடக்கணும்? இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்த உடனே நாம் மரிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பது என்பது ஒரு ரட்சிப்பு. அவர் எனக்காக பிறந்து எனக்காக அவர் பாடுபட்டு மரித்தார் என்பதை நான் இருதயத்திலே விசுவாசிக்கிறேன். அதை வாயினாலே அறிக்கை செய்து ரட்சிக்கப்படுகிறேன். இருதயத்தில் விசுவாசித்தால் அது நீதியாக எண்ணப்படுகிறது, வாயினாலே அறிக்கை செய்தால் அது ரட்சிப்பு உண்டாகிறது என்று ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் எழுதுகிறார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்திலே பிறந்து விட்டால் இந்த உலகத்தில் இருந்தும், இந்த உலகத்தின் மனிதர்கள் இருந்தும் நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக மாற்றப்படுகிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று ஜீவித்திருக்கிறார் என்ற இடத்துக்கு நாம் வருகிறோம் என்பதாக இருக்கிறது. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு பிறந்திருக்கிறார். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு பிறந்த உடனே தான் அங்கே லாபானுடைய வீட்டிலிருந்து புறப்படுகிறார்கள்.
இந்த யோசேப்புடைய பிறப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்குறிப்பதாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு பின்பாக அவன் வழி நடத்தப்பட்டு அவன் யாப்போ அதுக்கு பின்பாக அவன் வழி நடத்தப்பட்ட இடத்துல லாபான் விரட்டி கொண்டு வந்தாலும் அங்கே காக்கிறவர் அவனோட இருக்கிறார். பிதாக்களுடைய தேவன் என்னை எச்சரித்தார். அங்கதான் சொல்றாரு யாக்கோபு, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இல்லாவிட்டால் நீ என்ன வெறுங்கையா அனுப்பியிருப்ப. பிதாக்களின் தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிற தவறில்லை. ஆனால் அவர் நம்முடைய பிதாக்களுடைய தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், சாராள், ரெபெக்காள், லேயாளின் தேவன், இயேசு கிறிஸ்து பிதாவும் தேவனுமானவர். நம்முடைய பிதாவும் தேவனுமாய் இருக்கக்கூடிய கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கிருபையினாலே காக்கப்பட்ட அவன் அங்கு யாப்போக்கை கடந்து இஸ்ரவேலாக மாறுகிறான். யாப்போக்கை கடப்பது என்பது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. யாப்போக்கு என்பது வெறுமையாக்கப்படுதல் என்று அர்த்தப்படக்கூடிய நதி. யாப்போக்கு என்ற அந்த நீர் ஓட்டத்தை அவன் கடந்து போய் அவன் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறான் என்றால் அவன் தேவனோட போராடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏசா 400 பேரோடு வருகிறான் என்பதற்கு பயந்துதான் தன்னுடைய குடும்பங்களை அவன் வரிசைப்படுத்தி விட்டு அதுக்கு பின்பாக யாப்போக்கை கடக்கிறான். ஏசாவோடு போராட முடியாதவன் எப்படி தேவனோடு போராட முடியும் என்றால் அவன் தன் சுயத்துக்கு விரோதமாக போராடுகிறான். ஞானஸ்தானத்தின் அந்த அடிப்படைக்குள்ளே வருகிற நாம், ஞானஸ்தானம் என்பது நீதி, ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்கை. ஞானஸ்தானத்திலே நாம் மரித்து கிறிஸ்து நமக்குள்ளே உயிரோடு இருக்கிறார் என்ற அனுபவத்துக்கு வருகிறோம் என்றால் நம்முடைய புறம்பான மனிதனை முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதனை முற்றிலுமாக அழித்து உள்ளான மனிதனை, புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தனித்துக் கொள்ளுகிறதும், உள்ளான மனிதனிலே நாம் நாளுக்கு நாள் பலப்படும்படியாக ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கும் ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கை அடிப்படையாக இருக்கிறது. இந்த யாப்போக்கை கடந்து போய் யாக்கோபு அங்கே தன் சுயத்துக்கு விரோதமாக, தன் சுய சிந்தனைகள், ஜென்ம சுபாவத்துக்கு விரோதமாக போராடும்படியாக தன்னை தேவனுக்கு கீழ்ப்படுத்துகிறான். அதனாலதான் யாக்கோபு அங்கே இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறான். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவி நடத்திப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பின்பும் அவன் ஒரு முறை இஸ்ரவேல் என்று பெயரிடக்கூடிய இரண்டாவது சந்தர்ப்பம் வருகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யாக்கோபு என்பது அவனுடைய எழுத்துக்குரிய பகுதி, இந்த இஸ்ரவேல் என்பது அவனுடைய ஆவிக்குரிய பகுதி. இந்த யாக்கோபு என்பது அவனுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதம், இந்த இஸ்ரவேல் என்பது அவனுடைய ஆவிக்குரிய தன்மைகளாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள. இந்த யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற மேன்மையை தேவன் கொடுக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவராக தேவனே அவனோட கூட இருக்கிறார். அவனை மீட்டு வழி நடத்தி முன்குறித்து அறிந்தது மாத்திரமல்ல, பிறப்பித்த அந்த வீட்டிலே அவர் சுபாவங்களை கட்டினது மாத்திரமல்ல, அவர் அருள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழி நடத்தினது மாத்திரமல்ல, அவனுடைய வழிதோறும் அவனோடு இருந்து அவனை திரும்பி வர செய்த தேவன் அவனோட இருக்கிறார். இப்பொழுது தேவனுடைய பட்சத்திலே அவன் சார்ந்து தன் சுயத்துக்கு விரோதமாக, தன் மாம்சத்துக்கு விரோதமாக, தன்னுடைய சொந்த சிந்தனைகளுக்கு விரோதமாக, தன்னுடைய சொந்த சிந்தனைகள் நிறைய ஸ்ட்ராட்டஜி அவர் வச்சிருந்தார். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அங்க காட்டுறாரு. வேலைக்காரிகளை முன்ன நிக்க வைக்கிறாரு, லேயால அடுத்து நிக்க வைக்கிறாரு, கடைசியா ராகேல நிக்க வைக்கிறாரு. யோசேப்பை பாதுகாக்கணும், ராகேல பாதுகாக்கணும். இதெல்லாம் அவனுடைய சொந்த தன்மைகள். இதையெல்லாம் விட்டு அவன் இஸ்ரவேல் என்ற இடத்துல மாற்றப்படுகிறான். அதுதான் 32, 33 ஆதியாகமத்தில் பார்த்தா அவன் யாக்கோபுக்கு இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட பின்பு அவன் வந்து அவனுடைய சகோதரனை காணும் பொழுது அவன் எப்படி பார்க்கிறான்? உம்மை காண்கிறது தேவதூதனை காண்கிறது போல காண்கிறேன், தேவனுடைய முகத்தை காண்கிறது போல காண்கிறேன் என்பது சத்துருக்களையும் கூட நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எவ்வளவோ மேன்மையான உபதேசங்களை நாம் பேசுகிறோம் அப்போஸ்தல உபதேசத்தில். ஆனால் மற்றவர்களை சிநேகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா? காரணம் இல்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா, அல்லது சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? பிரச்சனைகளை நாம் பண்ணி நாம் பெரியதாக்கி விட்டு அதுக்காக வருகிறவர்களை குற்றம் சாட்டக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? அதெல்லாம் இல்லை. யாக்கோபு அவன் ஏசாவை எப்படி காண்கிறான்? தேவனை காண்கிற போல காண்கிறேன் பெண்ணே. அவருடைய சமூகம் என்ற இடத்துல அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஏனென்றால் இந்த யாக்கோபுக்கு ஒரு கிருபையும் சத்தியமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீர் அருளின சத்தியத்துக்கும் நீர் பாராட்டின கிருபைக்கும் நான் எல்லவேனும் பாத்திரன் அல்ல, நான் வெறுங்கையோட போனேன், கோலும் கையுமாய் நான் போனேன். என்னை எவ்வளவு ஆசீர்வதித்து எனக்கென்று ஒரு குடும்பத்தை உண்டாக்கி உடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்துல நடத்தினீரே. இந்த கிருபைக்கும் இந்த சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. சத்தியம் என்ற இடத்திலே நம்முடைய ஜீவியத்திலே தேவ சித்தம் என்பதை அறிந்து கொள்வதாக இருக்கிறது. வெளிச்சம், வேதமே வெளிச்சம், போதக சிச்சை வேணும். வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. 6:23 நீதிமொழிகள் 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. கட்டளை வேணும், வேதம் வேணும், ஆனா போதக சிச்சையை ஏற்கிறதுக்கு அங்க சாத்தியம் இல்லை. போதக சிச்சை என்பது கண்டித்தலுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவன் தான் குமாரன், கட்டளைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் தான் குமாரன். எதிர்த்து நிற்பவன் குமாரனாக இருக்க லாயக்கற்றவன். அப்படிதான் ஏசா ஈசாக்கின் வீட்டிலிருந்து புறம்பாக்கப்படுகிறான். அவன் ஒரு கட்டளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் அதுக்கு பின்னும் பாருங்க, யாக்கோபை ஆசீர்வதித்து இவனை தள்ளின பின்னும் கூட அவன் போய் இஸ்மவேல் கிட்ட தான் சம்பந்தம் கலக்கிறான். ஏற்கனவே கேடு கெட்டு போச்சு வாழ்க்கை, இன்னும் கேடு கெட்டவனோடு போய் சேர்ந்தா அவன் கண்டதை உணரக்கூடியவன் தான் அங்க இஸ்மவேல். அவன் வாயில் தாறுமாறு போய் கேட்டா உளறி தள்ளுறதை பார்த்தா நமக்கு வேதமே மறந்துடும். உளறல் ஃபேக்டரி வச்சிருக்கிறவன் அவங்கிட்ட போய் சேர்றான். அது அல்ல, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய நடத்திப்பிலே இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இங்க அவனுக்கு கிருபையும் சத்தியமும் அருளப்படுகிறது. சத்தியம் என்பது தேவ சித்தம் நம்மிலும் நம்முடைய சந்ததியிலும் நிறைவேறக்கூடிய சத்தியம் நமக்கு கையளிக்கப்படும். ஆனால் அந்த சத்தியத்துக்கு ஏற்ற கிருபை வேண்டும். கிருபையின் ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. சத்திய ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர் என்ற இடத்திலே அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு கொடுக்கும். யாக்கோபை அவன் கடந்தது ஞானஸ்தானத்தின் உபதேசம் என்று சொன்னேன். அங்கே ஞானஸ்தானத்தின் உபதேசத்துக்குள்ளாக வந்த பொழுது அவனுடைய தன்மைகள் யாக்கோபு என்ற இடத்திலிருந்து இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறது என்பது பரிசுத்த ஆவியின் பொழிவு. பரிசுத்த ஆவியை அவர் கொடுத்தருள் இருக்கிறார். அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கோ, அது பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெறும்போது அவர் பரிசுத்த ஆவியின் வரத்தை தருவார், ஒவ்வொருவருக்கும் தருகிறார். அதுதான் சத்தியம், கிருபை. அவர் சத்திய ஆவியானவர், அவர் கிருபையின் ஆவியானவர். சகல சத்தியத்திலும் நம்மை நடத்தக்கூடிய கிருபையின் ஆவி. இந்த ஆவியை அற்பமாக எண்ணினதுதான் ஏசா தள்ளப்பட்டது காரணமாக இருக்கிறது. அவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை, அங்கு நடத்திப்புக்கு கீழ்ப்படவில்லை. அவன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணுகிறான், முதற் பலனை அற்பமாக எண்ணுகிறான். பரிசுத்த ஆவியில் நிறையக்கூடிய அனுபவத்தை அற்பமாக எண்ணக்கூடியவர்களுக்கு அங்கே நித்திய ஜீவன் கிடையாது, சரீர மீட்பு கிடையாது என்பதற்கு இந்த ஏசா சரியான முன்னுதாரணமாக இருக்கிறார். ஏன் இந்த சத்திய ஆவியும் இந்த கிருபையின் ஆவியும் அவன் புறந்தள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு கசப்பு இருக்கிறது. நமக்குள்ளே அந்த கசப்பு வந்தா நம்ம வெறும் வாயில தான் உளர முடியுமே தவிர அது பரிசுத்த ஆவியின் நிறைவாக இருக்க முடியாது. அப்படி இல்லாத பட்சத்திலே சத்திய ஆவி இல்லாவிட்டால் பொய் பொருட்டுக்கு நாம் போய்விடுவோம். பொய்யனும் வஞ்சகனும் வந்து நம்மளை அப்பா அப்படின்னு சொல்லுவான், ஏமாத்துவான், அப்புறம் நீங்க தான் நடத்திப்புன்னுவான், பெரிய பாஸ்டர்னுவான், அப்புறம் சீஃப் பாஸ்டர்னுவான். கடைசியா உங்களுக்கு கடைசியா தான் தெரியும். வஞ்சகத்துக்கு தேவன் ஒப்பு கொடுத்து விடுவார். அங்க ஏசாவின் சந்ததி அங்க ஒன்றுமில்லாமல் மண்ணோடு மண்ணாக போகிறது. அவங்க எழுத்தின்படி ஈசாக்கு நிமித்தம் சேயீர் மலையை அவங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆனா ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் ஒன்றுமில்லை. ஆவிக்குரிய சுதந்திரத்தை பெறாதவர்கள், ஆவிக்குரிய நடத்துக்கு கீழ் இராதவர்கள், அப்போஸ்தல உபதேசத்தின் ஒழுங்குமுறைக்குள் வராதவர்கள், எவ்வளவு பெரிய வாழ்க்கை இருந்தாலும் அது மண்ணுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யாக்கோபு ஒரு வேறு பிரிக்கப்பட்டவன்,
தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுக்குதான் நம்ம 8:28 கொண்டு வந்தோம். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அறிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஈசாக்குக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய இடத்திலேயே தான் ஏசா இருக்கிறார். ஆனால் ஈசாக்குக்கு கண் தெரியல, அதான் பிரச்சனை. ஏசாவை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்துல இருக்கார். யாக்கோபு தான் ஆசீர்வாதத்துக்குரியவன் என்று அறிந்த பின்பாக அவன் அங்கு யாக்கோபை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வாதமாகவே இருப்பான். இந்த யாக்கோபின் சந்ததி அங்கே யாக்கோபு வீட்டுல அங்கே யோசேப்புக்கு தான் மேன்மை இருக்கிறது. யோசேப்பு சகோதரரால் புகழப்படுகிறவன் என்ற இடத்துல வருகிறான். இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தின் மேன்மையை யாக்கோபு அவனுக்கு தான் கொடுக்கிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தின் 27-28 வசனத்துல அவனை தான் ஆசீர்வதிக்கிறார். தனிப்பட்ட விதத்துல ஒரு பிளெஸிங் தராரு. அது என்னுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களின் ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டதாயிருந்து அது சியோன் மலை வரைக்கும் எட்டுகிறது என்று அவர் கொண்டு வருகிறார். ஆபிரகாம் ஈசாக்கை காட்டிலும் என்னுடைய ஆசீர்வாதம் மேன்மையான ஆசீர்வாதம் என்று கொண்டு வருவதற்கு காரணம் ஆவியின் நிறைவுக்கு அடையாளமாக யாக்கோபு இருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு யாருக்குள்ளே இருக்கிறது என்றால் இதன் நிறைவு யூதாவுக்குள் தான் இருக்கிறது. யூதா சகோதரர்களால் புகழப்படுகிறவன் நீயே. சகோதரர்கள் மகிமையானவனே அல்ல, புகழப்படுகிறவனையே தேவன் வைத்திருக்கிறார். சகோதரர்கள் விசேஷமானவன் யாரு? யோசேப்பு. ஆனால் அல்ல, இது நிலைத்திருப்பது என்பது சகோதரரால் புகழப்படக்கூடியவன் யாரு? யாக்கோபு வீட்டுல சகோதரரால் புகழப்படுகிறவன் என்பது யூதா தான். யூதாவுடைய வாழ்க்கையில தான் தேவன் மேன்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். இந்த யாக்கோபின் சந்ததி எகிப்துக்குள்ளே அடிமையாக போய்விட்டது. ஆனால் அங்கே முன்குறிக்கப்பட்ட ஒரு மோசேவை கொண்டு அவர்களை விடுதலையாக்கி தேவன் கொண்டு வருகிறார். முன்குறிக்கப்பட்ட யோசேப்பு அங்க மோசேயை கொண்டு யோசேப்பினால உள்ள போனவங்களை அவர் வெளியே கொண்டு வர்றார். யாக்கோபுடைய குடும்பம் யோசேப்பின் நாட்களுக்குள்ளே அங்க எகிப்துக்குள்ளே போய் கோசேனிலே இருந்து விட்டது. அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு மோசேயை தேவன் எழுப்புகிறார். இரக்கம் தான் அவருடைய வாழ்க்கை. மோசேயுடைய வாழ்க்கை முழுவதும் இரக்கம் இரக்கம் என்ற இடத்துல இருக்கிறார். அந்த இரக்கத்தினாலே அவருடைய சுபாவத்தினாலே இவர்களை விடுதலையாக்கக்கூடிய இடத்திலே அங்கே பஸ்காவை ஆசரிக்கக்கூடிய சகல பிரமாணங்களையும் அவர் பெற்றுக்கொண்டு அவர்களை கொண்டு வந்து கட்டளைகளை பிரமாணங்களை கொண்டு வந்து யாக்கோபை விடுதலையாக்க. இந்த யாக்கோபின் சந்ததி விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய இடத்துல அங்கே என்னாகம 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்திலே அவர்களை சபிக்கும்படியாக பாலாக்கு அங்கே பீலேயாமை கொண்டு வருகிறான். அந்த பீலேயாமை நாம் தீர்க்கதரிசி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் அங்கே யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே அவன் குறி சொல்லுகிறவன் என்று சொல்லப்படுறான். புறஜாதி குறி சொல்லக்கூடிய ஒருவன். இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் போகிறான் என்ற இடத்திலே இஸ்ரவேலின் தேவன் அவனுக்கு தடை போடுகிறார். அவன் அதை மீறி கேட்டு போகிறான். கேட்டு போன இடத்துல அங்கே அவர்களை சபிக்க அவன் நினைத்தாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதத்தை தான் அவர் கொண்டு வருகிறார். 24ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனம் வரைக்கும் பார்த்தா அவர்கள் அவன் கண் திறக்கப்பட்டு சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. 17ல இருந்து பார்த்தா மேசியாவை குறித்து சொல்லுகிறான். அங்க 23ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலும் அவன் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களை கொண்டு வருகிறான். 9 வாசிங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். 10 வாசிங்க. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் என்பது the redemption of his own people. தேவனுடைய ஜனத்தின் மீட்பை சொல்லுகிறான். மீட்பு என்ற இடத்துல ஏதோ இஸ்ரவேல்ல இருந்து அங்க எகிப்தில இருந்து இஸ்ரவேல் மீட்கப்பட்டதையோ அல்லது அவர்கள் எக்ஸைல்ல போயிட்டாங்களே சிறையிருப்பின் காலத்தில் மீட்கப்பட்டதையோ அவன் சொல்லுகிறான் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அல்ல, இவன் மீட்பு என்று சொல்லுகிறது. வாசிங்க அந்த 10. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் என்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நிறைவாக்கக்கூடிய பகுதி.
1000 வருட அரசாட்சி. அது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து இருக்கிறது. இதைதான் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தானியேலுக்கு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே, தூளிலிருந்து மனிதர் உயிரோடு எழும்புவார்கள், நீதி அடைந்து கொள்ளுகிறவர்களும் அங்கே அநீதிக்கு பார்த்தவராக நியாயத்தீர்ப்பு இருக்கக்கூடியவர்களும் நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 12:2 வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் எழுந்திருப்பார்கள். பூமியின் தூளிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய கூட்டத்தை தானியேல் சொல்லுகிறார். பூமியின் தூளிலிருந்து இஸ்ரவேல் எழும்பும். அவன் தூளை எண்ணத்தக்கவன் யார் என்பது மேசியாவின் ஆளுகைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி வருகிறதை குறித்து சொல்லுகிறான். என்னாகமத்தில் அவன் நீதியின் மரணத்தை விரும்புகிறான். நீதிமான் மரிக்கிறது போல மரிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுடைய மரணத்தை போல தன்னுடைய மரணம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இல்ல, அது நடக்கவில்லை. யோசுவாவின் புஸ்தகத்தில் அவனை துன்மார்க்கரோடு வெட்டி போட்டார்கள். இஸ்ரவேலின் தேவனை விரும்புகிறதோ, அப்போஸ்தலர் உபதேசத்தை விரும்புகிறதோ விஷயம் இல்ல. விரும்புகிறது அல்ல விஷயம். அதிலே கீழ்ப்பட்டு நடந்து வாழ்வதுதான் விஷயம். அதை பேசுவது அல்ல விஷயம். இதை பேசுவதற்கு சட்டம் தகுதியற்றவன் நான். என்னை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே. புதிய ஏற்பாட்டின் ஊழியர்கள் ஆகும்படிக்கு எங்களை தகுதிப்படுத்துகிறவர் தேவன். ஒரு மனிதனும் எங்களை ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்லை. தேவன் அங்கீகரிப்பது என்பது எங்களுடைய ஆவிக்குரிய பிதாக்களின் அங்கீகாரமாக இருக்கிறது. ஒரு மனிதனும் எங்களை வருடங்கள் கொண்டு அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புதிய வருடத்தில் இத்தனை வருஷம் இருந்தார், அத்தனை வருஷம் இருந்தார். ஏசா யாக்கோபை விட மூத்தவன், இஸ்மவேல் ஈசாக்கை விட மூத்தவன். சுதந்திரிக்க முடியுமா? முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அங்கீகாரம் தேவனிடத்தில் இருந்தோம், தேவனுடைய நடத்தி பெற்றத்திலிருந்து வர வேண்டும். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் என்பது யாக்கோபின் சந்ததி மேசியாவின் ஆளுகையிலே வரப்போகிறதை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த யாக்கோபுக்கு ஒரு மேன்மையை தந்திருக்கிறார். இந்த யாக்கோபு அவனுடைய குறைபாடுகள்னால எரேமியா 15ஆம் அதிகாரத்துல அவனுடைய குறைபாடுகள்ல பல பிரச்சனைகள் உண்டாகுது. எரேமியா புலம்புகிறார். யூதாவிலும் அந்த பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறது. ஆனால் யாக்கோபை மீட்கிறவர் சியோனில் இருந்து வருவார். யாக்கோபு சிரித்து போனான். யாரால் அவன் எழுந்திருப்பான் என்றால் யாக்கோபுடைய மீட்பர் சியோனில் இருந்து வருவார். யாக்கோபு சிறு பூச்சி என்று சொல்லப்படுகிறார். யாக்கோபு எனும் சிறு பூச்சியே. யாக்கோபு சிறியவன் தான். எழும்பி வந்த கூட்டம் சிறிய கூட்டம் தான். ஆனால் அதை பெரிய பராக்கிரமம் உள்ள கூட்டமாக மாற்றக்கூடிய இஸ்ரவேலின் சர்வ வல்லவர் அவர்களோட நடக்கிறார். அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் அவருடைய சமூகம் இருக்கிறது. நாம் சிறியவன் எளியவன் என்ற யூதாவை தான் அவர் உயர கொண்டு வருகிறார். இந்த யாக்கோபின் நிறைவு என்பது யூதாவிலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 49ஆம் அதிகாரம் 8-9 யூதாவை குறித்து தீர்க்க தரிசனத்தை அங்கே யாக்கோபு சொல்லிவிடுகிறார். அது மேசியாவை குறித்த அது காரியமாக இருக்கிறது. அவன் பாலசிங்கம் என்பதிலும் அவன் கிளசிங்கம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பாலசிங்கம் என்பது தேவனுடைய வல்லமை, அவன் கிளசிங்கம் என்பது தெய்வத்துவம். ரெண்டு பக்கம் இருக்கிறது. நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது. தேவனுடைய ரெண்டு பக்கம் என்பது ஒரு பக்கம் அவருடைய பராக்கிரமம் பரிசுத்தம், இன்னொரு பக்கம் தன்மை, அவருடைய சுபாவம், அவர் இரக்கம், தயவுள்ளவர். ரெண்டும் யூதாவிலே இருக்கிறது. யூதா பாலசிங்கம், இறை கொண்டு கவர்ந்து கொண்டு மேலே ஏறி போகிறான். கிளசிங்கம் போல மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வரும் வரைக்கும் செங்கோல் அவனை விட்டு எடுபடுவது இல்லை என்பதாக இருக்கிறது. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல முத்திரை உடைக்க யாரும் இல்லையே என்று யோவான் அழுத பொழுது அங்க யூதா கோத்திரத்து சிங்கம் முத்திரைகளை உடைக்க அங்க பலமுள்ளவராக, அங்க வல்லமை பெற்றவராக வெளிப்படுகிறார். யூதாவின் சிங்கத்தை திரும்பி பார்க்கிறான். அங்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்கிறது. தேவன் அவருடைய வல்லமையை காட்டிலும் அவருடைய தெய்வீகத்துக்கு அவர் அங்க வெயிட் கொடுக்கிறார். வெயிட் தெய்வீகம். இது யூதாவில் தான் இருக்கிறது.
யூதா தன் சகோதரரை விட்டு அவன் பிரிந்து போய் ஒரு ஜீவியம் செய்கிறான். அந்த ஜீவியம் இவருடைய ஜீவியத்துக்கு வந்து எட்டவில்லை. அவனை குறித்து பல குறைபாடுகளை சகோதரர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவனுடைய மருமகள் மூலமாக பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இல்லை. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு தெய்வீக சுபாவத்தை தேவன் உருவாக்குகிறார். பரிசுத்தம் என்ற இடத்திலே சுய பரிசுத்தம், சுய அறிவு, சுயமாக உபதேசங்களை அறிந்திருக்கிற இடத்திலே யோசேப்புக்கு ஒரு தலை கணம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவன் யோசேப்போட இருந்தார், நாம் அறிந்திருக்கிறோம். குழியிலும் இருந்தார், சிறைச்சாலையில் இருந்தார். போத்திபார் குழியிலும் இருந்தார், போத்திபாரின் வீட்டிலும் இருந்தார், சிறைச்சாலையில் இருந்தார். ராஜாவாக அவனை உயர்த்தும் வரைக்கும் அவன் தேவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தது உண்மைதான். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை என்று வருகிற இடத்திலே சகோதரரை கசக்கி புளியும்படியாக நாடகத்தை நடத்துகிறான். சிமியோனை பிடிச்சு உள்ள போடு, பெஞ்சமினை கொண்டு வா, பெஞ்சமினுக்கு தான் உண்மையில இவனுக்கு பெஞ்சமினை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மானசீக ஆசை இருக்கிறது. பெலிஸ்தீன் வாழ்க்கைக்கு வந்தவன் மாம்சத்தின்படி ஒருவனை அறியலாமா? பரிசுத்த ஜீவியத்துக்கு வந்தவன் மாம்சத்தின்படி அறியலாமா? தானாடாவிட்டால சதையாடுமே, ஆடுதை இன்னைக்கு வரைக்கும். ஆனா பிரதிஷ்டையை தூக்கி பிடிக்கிறோம். பிரதிஷ்டையை தூக்கி பிடிக்கக்கூடிய வாழ்க்கையில மாம்சிக உறவுக்கு இடம் இல்லை. யோசேப்பு மாம்சத்தின்படி பழி வாங்கலாமா? பரிசுத்த ஜீவியத்துக்கு வந்தவன் அங்கே அவனுடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய ஒரு யூதாதான் இருக்கிறார். யூதாதான் யோசேப்பின் கடினமான இருதயத்தை உடைத்த யூதா. அந்த யூதாவிலே தான் தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. அங்க யோசேப்பை சகோதரரோடு இணக்கமாக்கக்கூடிய ஒப்புரவாகுதலின் உபதேசம் அவனுக்கு கையளிக்கப்பட்டது. ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அவன் நிறைவேற்றினான். சகோதரரோடு அவனை ஒருமிக்க செய்தான். இந்த யூதாவிலே தான் தேவனுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கிறது. இந்த யூதாவில் தான் தாவீது துளிர்க்கிறார். தாவீதின் வேர் இயேசு கிறிஸ்து. தாவீது தன் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். இந்த ஏனென்றால் யாக்கோபு எப்படி சிறிய பூச்சியோ, இந்த தாவீதும் சிறியவன் எளியவன். சிறியவன் எளியவனை தான் தேவன் உயர்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? யோபு சொல்கிறார், அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை? தேவன் இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவன், தேவனுக்கு காத்திருக்கக்கூடியவன், எல்லா விதமான தேவனுடைய வார்த்தைகளுக்கும் நடத்திக்கும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு யூதா தாவீது. தாவீதில் தான் தேவன் அவருடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார். தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். சூரியன் இருக்கும் வரைக்கும், சந்திரன் இருக்கும் வரைக்கும் அவருடைய சிங்காசனம் நிலை பெற்று இருக்கும் என்று சொல்லுகிறார். சிறியவன் எளியவன், சிறியவன் தாங்க விஷயம். சிறியவன் தான் விஷயம். 1 கொரிந்தியர் 15:9 அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவன் என்று தன்னை சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் அப்போஸ்தலன் என்று சொல்ல லாய்க்கே இல்லைன்னு சொல்றார். 15:9 தானே? 15:9 வாசி. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. நான் அப்போஸ்தலன் எல்லாரிலும் சிறியவன். அப்போஸ்தலன் என்று பெயர் பெற எனக்கு அப்படி ஒரு தகுதியே இல்லை என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் பெஞ்சமின் கோத்திரம். ரோமர் 11:1 எல்லாரையும் தள்ளினாரா? நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் பெஞ்சமினியன் என்று சொல்லுகிறார். நீ பெஞ்சமின் தான், நீ பிரியமானவன் தான். நீ பெஞ்சமீனாக, நீ பிரியமானவனாக இருக்க வேண்டும் என்றால் நீ யூதாவோட இருக்க வேண்டும். 10 கோத்திரம் யோசேப்பின் கீழே போனாலும் யூதா ஓடுதான் பெஞ்சமின் இருக்கிறான். யூதாவை எதிர்க்கவோ, யூதா விழுந்தான் என்று சொல்லவோ, யூதா கேடுகெட்டு போனான் என்று சொல்லவோ ஒரு நாளும் பெஞ்சமின் துணிய மாட்டான். தன் சொந்த சகோதரனோடு இல்லை பெஞ்சமின். பெஞ்சமின் யூதாவோட இருக்கிறான். சிறியவன் எளியவன் என்ற யூதாவோடு இருக்க வேண்டும். பரதேசி என்ற யூதாவோடு இருக்க வேண்டும். சுற்றி திரிகிற அப்போஸ்தலர்களோடு இருக்க வேண்டும். வெறுமையாக்கப்பட்ட அப்போஸ்தலர்களோடு இருக்க வேண்டும். நீ போய் இஸ்ரவேல்ல வேர் தேடக்கூடாது, யூதாவிலே வேர் தேட வேண்டும். இஸ்ரவேல்ல வேர் தேடுவது என்பது யூத முறைமை, ஜூடாயிசம். We are not preaching Judaism. We are preaching the truth of apostles. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பேசுகிறோம். யூத வழிமுறையிலே வேர்களை தேடவில்லை. யூத வேர் இருக்கிறது, அது அப்போஸ்தலத்திலே நிற்க வேண்டும். Sages knows Messiah.
but sages didn't see Messiah yet. Sages didn't see Messiah in his fullness. யூத ரபாய்கள் மேசியாவை அறியும்படியாக இருக்கிறார்கள், அறிந்தும் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். மேசியாவின் முழுமை என்பது அப்போஸ்தல உபதேசத்திலே இருக்கிறது. வேர் என்பது மேசியா, வேர் என்பது அப்போஸ்தல உபதேசம். முதல் மாவு என்பது மேசியா, முதற்படி மா என்பது அப்போஸ்தல உபதேசத்தின் மேன்மையின் அபிஷேகம். அப்ப எங்க இருக்கணும்? பெஞ்சமின் பிரியமானவன் தான். பெஞ்சமின் பிரியமான மகிமையான ஆலயத்தை அங்க அவனுடைய நாட்கள்ல கட்டுகிறதுக்கு எங்கிருந்து ஆள் எழுப்புவாரு? எங்கிருந்து ஆள் எழுப்புவாரு? யூதாவில் இருந்து தான் எழுப்புவார். யூதாவில் இருந்து தான் எழுப்புவார். யூதாவில் தான் ஒரு சாலமோன் பிறப்பான். யூதாவில் தான் அவன் அமைதியில் உள்ள புருஷன், அவன் அமெரிக்கை உள்ளவனாயிருப்பேன், அவனை அமர்ந்திருக்க பண்ணுவேன். அவன் அமைதியில் உள்ள புருஷன், அவனை அமர்ந்திருக்க பண்ணுவேன், அவனுக்கு அமெரிக்கையை கட்டளையிடுவேன். தாவீதின் குமாரர் எத்தனை குமாரர் தோத்தாலும் அங்கே யூதாவிலே தாவீதின் குமாரன் அங்கே மேசியா தோன்றுகிறார். அது சின்னது. மீகா நாள்ல பார்த்தா யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே சின்னது, சிறிய பெத்லகேம். அதிலே அவரை ஆளுகிற, யூதாவை இஸ்ரவேலை ஆளுகிறவர் அதில் பிறக்கிறார். சிறுமை எளிமை என்ற இடத்தில் தான் அங்கே ஆளுகிறவர் பிறக்கிறார். சிறுமை எளிமை என்ற இடத்தில் தான் அங்கே ஆளுகை பிறக்கிறது. 5:2 வாசிங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியது, ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாகிய யூதாவிலே பெரியவர் பிறக்கிறார். அவர் என்றென்னைக்கு ஆளுகை செய்வார். சிறியவன், எளியவன், அங்கே புறம்பாக்கப்பட்டவன், சகோதரர்களால் ஒருபோதும் மதிக்கப்படாத தாவீதின் சந்ததியிலே தான் பெரியவர் பிறக்கிறார். தெரிஞ்சுக்கணும், பெரியவர் எங்க பிறப்பார்? சின்னத அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண முடியாது. சிறியவனை எளியவனை ஒருபோதும் நாம் தள்ள முடியாது. தேவன் அவருக்கு பட்சத்தில் இருக்கிறார். அங்க நீதிமொழிகள் 30 சிறிய ஜந்துக்களுக்கு பெரிய ஞானம் தரார் கடவுள். எறும்பு, குழிமுயல், அதுக்கெல்லாம் வல்லமை கிடையாது. குழிமுசலுக்கு, எறும்புக்கு, அங்க அங்க சிலந்தி பூச்சிக்கு, வெட்டுக்கிளிக்கு, இதுக்கெல்லாம் பெரிய வல்லமை கிடையாது, சின்னது. ஆனால் அதுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் என்பது மிக பெரியது. Extraordinary wisdom has given to them. அந்த எறும்பு சின்னதுதான், அது ஒருமைப்பாட்டில் தான் ஜெயிக்க முடியும். எங்கேயாவது தனித்த எறும்பு பார்த்துருக்கீங்களா? தனித்து இவன் யாரும் எனக்கு செட் ஆக மாட்டான், எல்லாம் ஏமாத்துக்காரே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க எறும்பு எங்கன்னா ஓரமா பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. அது ஒருமை. நீ எறும்பின் இடத்தில் போய் கற்றுக்கொள் என்று ஞானி சொல்லுகிறான். எறும்பின் இடத்தில் போய் கற்றுக்கொள். அது தனியா தனக்கென்று எடுத்து வைக்காது. பொதுவான பேசக்கூடிய தனியா இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்க வாயில பொது, ஆளு தனி அல்ல. யூதா தன் சகோதரர்களுக்காக நிற்கிறவன், தன் சகோதரனுக்காக பரிந்து பேசுகிறவன், தன் சகோதரனுக்காக தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தவன். அவன் சிறியவன், எளியவன். அவனோடு தேவன் இருக்கிறார். அவனுடைய சிங்காசனத்தை நிலைபெற செய்கிறவர் தேவன். தேவனே அவனுடைய சிங்காசனத்தில் வருவார். தாவீதுக்கு ஒரு குமாரன் பிறப்பான். யாரு? 2 சாமுவேல் 7 தாவீதுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், சாலமோன். எதிதியா, beloved, கரெக்ட். அந்த beloved எங்க இருக்கணும்? சரியாக தாவீதின் வழியில இருக்கணும். தாவீதின் நிமித்தம் தான் the beloved is loved by God. எதிதியா தான் அவருடைய பேரு. மிகவும் பிரியமான ஒரு குமாரனை கொடுத்தார். ஆனால் சாலமோன் மேல் தேவன் பிரியமாக இருந்தார். தாவீதின் நிமித்தம் சாலமோனின் ராஜ்யத்தை நிலைபெற செய்தார். தாவீதின் நிமித்தம் எருசலேமை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். தாவீதின் நிமித்தம் சாலமோனுடைய குறைபாடுகளை நீக்கும்படியாக தாவீதின் அன்புதான் அங்கே மேற்கொள்ளுகிறது. இந்த சாலமோன் எழும்பி தாவீதுன்னா யாருக்கும் பேர் வைக்காதீங்க, தாவீது விழுந்துட்டாருன்னு சொன்னா சாலமோன் நிக்க முடியுமா? நிக்க முடியாது.
சாலமோன் நிமித்தம் தான் எதிரியா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோனுக்கு எதிரியான பெயர் யார் நிமித்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தாவீது நிமித்தம் தான் சாலமோன் ஒரு எதிரியா. தாவீது நிமித்தம் தான் யோசியாக்கு அங்க மேன்மை. தாவீது நிமித்தம் அங்கே மேசியா பிறக்கிறார். தாவீது நிமித்தம் மேசியா பிறக்க. மேசியா பிறக்கணும்ன்ற ப்ராமிஸ் ஆதியாகமம் 3:15 இருந்தே இருக்கு. ஆனா அதுக்கு சரியானவன் யாரு? தாவீது தான். 1000 பிதாக்கள் இருக்கலாம், 1000 பேர் பேரை நீங்க சொல்லலாம். உன் பிதா தாவீது. என் பிதா தாவீது விழுந்துட்டாருன்னு சாலமோன் சொன்னா நிக்க முடியுமா? சாலமோனு நிக்க முடியுமா? யோசியா வர முடியுமா? மேசியா முடியாது. தாவீது சிறியவன் எளியவன்னாலும் யூதாவிலே தான் தேவனுடைய தன்மை இருக்கிறது. 2 சாமுவேல் 1 அதிகாரம் 2 அதிகாரம் வாசிச்சு பாருங்க. சவுலுக்காக அவன் அழுகிறான், யோனத்தானுக்காக அழுகிறான், தெய்வீகத்தை அவன் காண்பிக்கிறான். அவனுடைய ஏசாவின் வேர் கொஞ்சமும் இல்லை. சகோதரர்களை பயக்கக்கூடிய பகை இல்லை. சகோதரனை பயத்து சகோதரனை பயக்கிறான்ற வசனம் மட்டும் வச்சுக்கிட்டா எப்படி? போர்டு வச்சு மாட்டிக்கோங்க. சகோதர சிநேகத்தை நீ தன்மையிலே காண்பிக்க வேண்டும், வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும். உபதேசத்தில் காண்பிப்பது அல்ல வாழ்க்கை. கிறிஸ்தவம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. வாழ்வு காட்டு. மூத்தவன் தகப்பன் எடுத்து வீட்டுல தான் இருக்கிறான். இளையவன் வந்ததுல சந்தோஷம் இல்லையே. அப்பா என்ன சொல்றாரு? அண்ணன் வெளில போயிருக்காரு, வந்தா சண்டை போடுவாருன்னு தானே சொல்ல முடியுது. அண்ணன் வெளில போயிருக்காரு, நீ வந்தது தெரிஞ்சா சந்தோஷப்படுவாருன்னு சொல்ற வாழ்க்கை இல்லையே உன்ட்ட. நீ என்றைக்கு நீ தகப்பனாவாய்? புதிய வருடத்திலே நாம் சகல சகோதரர்களை சிநேகிக்கக்கூடிய ஆதி அன்புக்கு வர வேண்டும். ஆதி அன்புனா மனிதன் தேவனில் அன்பு கூறக்கூடியது இல்லை. ஆதி அன்பு அதை ஒரு பாஸ்டர் சொல்றார். ஆதி அன்புனா மனுஷன் தேவனில் அன்பு கூறுறது. அவரு கொழுந்து, குல கொழுந்து, அறிவு கொழுந்து. ஆதி அன்பு என்பது சகோதரரை சிநேகிக்கக்கூடிய அன்பு. வெளிப்படுத்துற விசேஷம் 2 அதிகாரத்துல ஆதி அன்பிலே நீ குறைவுபட்டாய், உன்னை விளக்கு தண்டிலிருந்து எடுத்து போடுவேன் என்று எபேசு சபைக்கு அவர் எச்சரிப்பை கொடுக்கிறார் என்பது சகோதர சிநேகம். விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கக்கூடிய சிநேகம். அறிவோடு கூடிய அன்பு இருக்கிறது. அறிவு கெட்டாத அன்புக்கு நம்ம வந்து சேரணும். ஆதி அன்பு, அறிவோடு கூடிய அன்பு என்பது உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக என்பது சத்தியம் என்ன சொல்கிறதோ, உபதேசம் என்ன சொல்கிறதோ, நடத்திப்பு என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வது என்பது அறிவோடு கூடிய அன்பு. ஆதி அன்பு என்பது சகோதரர் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக்கூடிய அன்பு, சகோதர சிநேகம். அறிவோடு கூடிய அன்பு என்பது சத்தியம் நாம் ஏற்றுக்கொள்ளாததை சொல்லக்கூடிய இடத்துல சத்தியத்துக்கு நம்முடைய தன்மைகளை விட்டு ஒப்புக்கொள்ளக்கூடியது. நீங்கள் உத்தமமானவர்களை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். பிலிப்பியர் 1:9. ஆனால் அறிவு கெட்டாத அன்பு என்பது சகல பரிசுத்தவான்களோடு இருக்கக்கூடிய சிநேகம். அது எபேசியர் 5:17. எபேசியர் 5க்கு வரணும். அதான் அறிவு கெட்டாத அன்பு. அறிவு கெட்டாத அன்பு என்பது 17. அந்த பக்கம் தான் வரும் வசனம் 17 தான். எபேசியர் 5:17. 17 வாசிங்க ஃபர்ஸ்ட். 17. எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மகிழ்ச்சியவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவும் 30. எபேசியர் 3:10. விசுவாசத்தினாலே கிறிஸ்து. எபேசியர் 3:16, 17, 18. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. நீங்கள் அன்பிலே
வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. அறிவு கெட்டாத அன்பு என்பது சகல பரிசுத்தவான்களோடு உள்ள அன்பு. சகல பரிசுத்தவான்களோடு உள்ள அன்புல வரணும்னா அறிவு கெட்டாத அன்பு. அந்த அறிவு கெட்டாத அன்புல வந்ததுக்கு அப்புறம் அறிவு கெட்டத்தனமாக ஒரு பரிசுத்தவான் விழுந்தான் என்று நாம் சொல்ல மாட்டோம். அது அறிவு கெட்டாத அன்பு. அப்ப உங்க அன்பிலும் அறிவிலும் உணர்விலும் இன்னும் வளர்ச்சி இல்லை. இந்த புதிய வருடத்திலே இந்த அன்பிலும் அறிவிலும் உணர்விலும் சகல பரிசுத்தவான்களோடு உள்ள அறிவு கெட்டாத அன்பிலும் நாம் அதிகமாக வளர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம் சிறியவன் எளியவன் என்று நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களோ ஏற்று நிற்கிறார். நாம் தாழ்மையோடு இருந்து யூதாவுடைய தன்மைகளை, யூதா தெய்வீக தன்மைகளை அடைந்து கொண்டது போல இந்த புதிய வருடத்திலே நாம் தன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே அதை இஸ்ரவேலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நாம் யாக்கோபு என்ற மாம்சீக தன்மைகளில் இருந்து நாம் இஸ்ரவேல் என்ற ஆவிக்குரிய தன்மைகள். ஏனென்றால் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான்களாக்குகிறார். எவர்களை நீதிமான்களாக்குறாரோ அவளை மகிமைப்படுத்துகிறார். எவர்களை மகிமைப்படுத்துகிறாரோ அவர்களை ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது. தேவன் முன்குறித்தவர்களுக்கு விரோதமாக இருக்கிறவன் யார்? அவளை குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவளை நியாயம் இருக்கிறவன் யார்? அவர்களை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார்? கிறிஸ்துவே எங்களுக்காக மரித்தார், கிறிஸ்துவே உயிர்த்தார், கிறிஸ்துவே வலது பாரசத்தில் இருக்கிறார். எந்நேரம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்றாலும் அவருடைய அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுகிறாளே மற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கை அங்க பார்த்தா முழுவதும் போராட்டம் தான். அவன் அங்கே பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வரப்படும் என்ன சொல்றான்? என்னுடைய நாட்களின் பிதாக்களின் நாட்களை வந்து எட்டவில்லை என்றாலும் கூட அவைகளின் மிகுதியான பகுதிகள் என்பது வேதனை, சஞ்சலம், வருத்தம், போராட்டம். ஆனால் அவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய இடத்திலே தேவன் இருக்கிறார். அவன் தன் கால்களை மடக்கி சமாதானத்தோடு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சென்றான் என்றால் யாக்கோபின் வல்லவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், யெசுரனின் தேவன் ஒப்பில்லாதவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர்களோடு இருந்த அந்த ஜெயத்தை யாக்கோபுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் நிகரானவன் யார்? தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியும் என்ற வாக்குத்தத்தங்கள் நமக்கு யாக்கோபின் குடும்பத்திலே யூதாவின் வாழ்க்கை இந்த வருடத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். யாக்கோபு தன் தன்மைகளை மாற்றிக்கொண்டது போல இந்த புதிய வருடத்திலே தேவனுடைய பட்சத்தில் சேரும்படியாக யாக்கோபை கடப்போம். நம்மை நாம் வெறுமையாக்குவோம். தேவனுடைய பட்சத்தில் சேர்ந்து சுயத்தை முற்றிலுமாக ஒழித்து போடுவோம். தாழ்மைப்படுவோம். அவருடைய தன்மைகளை அடைந்து கொள்வோம். அவருடைய அழகு என்ற இடத்திலே மாற்றப்படுவோம். அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய சுபாவத்தை, அவருக்கான பிரதிஷ்டையை காக்கக்கூடிய ஒரு புதிய வருடமாக இந்த வருடம் இருக்கட்டும். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. யாக்கோபு அவன் தூசியாக இருக்கிறான். யாக்கோபு சிறு பூச்சியாக இருக்கிறான். யாக்கோபு சிறுமைப்பட்டு போனான். ஆனாலும் அவனை மீட்கிறவர் சீயோனிலிருந்து வருகிறார். அவன் தூளை யாரால் எண்ண முடியும் என்ற இடத்திலே அவன் தூளை எண்ண முடியாத அளவுக்கு மாற்றும்படியாக தன்னை அவர் வெறுமையாக்கி வந்திருக்கிறார். பிலிப்பியரிலே சொல்லப்பட்டபடி அவருடைய சிந்தையை இந்த வருடத்திலே நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்வோம். அவருடைய பாடுகளின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை என்ற இடத்திலே நாம் முதலாவது வர வேண்டும். அவன் தனக்குரியது அல்ல பிறனுக்குரிய நோக்குவானாக என்ற தன்மையை நாம் அடைந்து கொள்வோம். தாழ்மையை நாம் தனித்துக் கொள்வோம். தெய்வீகத்தை நாம் அடைந்து கொள்வோம். இந்த புதிய வருடத்திலே தேவன் தாமே நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய காரியம் செய்வாராக. எழுத்தபடியான யாக்கோபின் ஆசீர்வாதம் அல்ல, இஸ்ரவேல் என்ற இடத்திலே யாக்கோபு என்பவன் இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட இடத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை மாற்றும்படியாக தேவன் நம்மை முன்னறிந்து அழைத்து வேறு விரித்துக் கொண்டு வந்திருக்கிறார்.
இருக்கிறார். தேவன் நம்மை உலகத்தில் இருந்தோம், மனுஷர்கள் இருந்தோம் வேறு விரித்து கொண்டு வந்தது நோக்கம் நாம் அவருடைய சந்ததியாக விளங்கி அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக நாம் காணப்படும்படியாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தின் நிறைவினால் இந்த புதிய வருடத்திலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருடத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே, நீர் எங்களோடு, உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்ததற்காக நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி நீர் பெரிய காரியங்கள் செய்ததற்காக சகல பரிசுத்த ஆராதனை பொறுப்பெடுத்து ஜெயமெடுத்த தேவன் அடியாரும் மத்தியில் எழுந்தருளி பெரிய காரியங்கள் செய்ததற்காக புதிய வருடத்தை நன்மையினால் யாக்கோபு என்ற இடத்திலிருந்து இஸ்ரவேல் என்ற அனுபவத்துக்கு நாங்கள் மாற்றப்பட யோசேப்பின் அந்த மேன்மையை காட்டிலும் யூதா என்ற புகழ்ச்சிக்கு எங்களை கொண்டு வா. யூதாவின் தன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்ளும்படியாக எங்களுடைய ஜீவியத்தை நீர் மாற்றுவீராக. ஜீவியத்தின் எல்லா பகுதியிலும் நீர் கிரியை நடப்பீராக. எங்கள் புறமான மனிதனான அழிந்து உள்ளான மனிதனை நாங்கள் நாளுக்கு நாள் வெல்லப்படும்படியாக ஆண்டவரே, அந்த அன்பின் ஆத அகல நீளம் உயரம் என்ன அறியத்தக்க வல்லவர்களாக எங்களை மாற்றும். சகோதர சிநேகம் என்ற ஆதி அன்பிலே எங்களை நிலைபெற செய்வீராக. ஆனால் மகள நீளம் உயரம் என்ற இடத்திலே அறிவோடு கூடிய அன்புக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சகல பரிசுத்தவான்களோடு கூடிய அறிவிக்கட்டாத அன்பை உணர வல்லவர்களாக நீர் இந்த வருடத்திலே எங்களை மாற்றுகிறார். இந்த மரணத்தை நன்மையினால் முடிசூட்டித்தார். அவளுக்கு கோதுமை திராட்சரசம் இருந்த நாட்களின் சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தீர் என்ற உடைய சமூகத்தின் சந்தோஷம், வேதம் எங்களுக்கு மனமகிழ்ச்சி, சமூகம் எங்களுக்கு மனமகிழ்ச்சி. அதை ஆராய்ச்சி செய்து அப்போஸ்தலர் உபதேசத்தின் மேன்மையான பக்கங்களை நாங்கள் அடைந்து கொண்டு எங்கள் ஜீவியத்தை கட்டி எழுப்பி நீர் ஆண்டவரை மீட்கிறவர் வருகிறார் என்ற இடத்திலே அவங்க எடுத்தபடி அந்த வருகைக்கு காத்திருக்கிற போல இல்லாதபடிக்கு நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே உடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படும்படியாக எங்கள் ஆவி ஆத்ம சரீர குற்றமற்றதாய் காக்கப்படும்படியாக முழுவதுமாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த ஆவிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சத்தியத்தோடு உள்ள கிருபை இந்த வருடத்திலே எங்களுக்குள்ளே பெரிய காரியங்கள் செய்யணும். சகல துதி கன மகிமையாமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மனத்தாழ்ந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.